பாப்பாக்களுக்கு பாட்டினை அழகாக பாட்டை சேர்த்த என்னுடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்கிறாரு. பிள்ளைங்க எங்கே போய் விளையாடுறாங்க? வீட்டுக்குள்ளேயே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. பாரதியார் சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பா. சொல்லுங்க, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று பாப்பாக்களுக்கு பாட்டினை அழகாக பாட்டை சேர்த்த என்னுடைய பாட்டன் பாரதி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அப்படிப்பட்ட பாட்டை இன்னைக்கு பாரதியார் இருந்தார்னா அவரே பார்த்து எங்கடா அந்த பயலுங்கள்லாம் கிடைக்கிறாங்கன்னு சொல்லி ஓடி அவங்கள விரட்டி அடிச்சிருவார். ஏன்னா அவனுடைய பாட்டை பாருங்களேன். இன்னைக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க இவங்க, சமூக வலைதளங்கள் பலப்படுத்துகிறதே என்று சொல்கிறாங்க இல்லையா, அவங்க பண்ண அக்க போகிறதான். பாருங்கள், நான் அந்த பாட்டை சொல்கிறேன் பாருங்க. நீ ஆன்லைனில் விளையாடு பாப்பா, ஆஃப்லைனில் இருக்காதே பாப்பா, ஃபோனில் விளையாடு பாப்பா, டேபையும் விடாதே பாப்பா, காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக் பார்த்துக்கோங்க, அந்த முகநூலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. காலை எழுந்தவுடன் ஃபேஸ்புக், பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல ஸ்டேட்டஸ், மாலை முழுவதும் பல ஃபோட்டோஸ் என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா, லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா. உசுப்பேத்தி தான் அன்னைக்கு நாட்டில் பல பிரச்சனைக்கு காரணமே இவங்களால தான். நடுவர் அவர்களே, லைக் பண்ணி உசுப்பேத்து பாப்பா, நல்ல கமெண்ட் பண்ணி கடுப்பேத்து பாப்பா. இதெல்லாம் நல்ல கருத்தா நடுவர் அவர்களே? இதெல்லாம் எங்கள் பாரதியார் இருந்தாருன்னா இவங்கெல்லாம் ஓட விரட்டிடுவார்.